Hey, welcome for the very important area KCC, KN's Categorization Chart. நம்ம கம்யூனிட்டியில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் பெரும்பாலான விஷயங்கள் இந்த கேஎன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த கேஎன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட் ஒருவேளை உங்களுக்கு இது புதுசான ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா இது உங்களோட லிட்ரலி உங்களோட பிஸ்னஸை மட்டும் இல்லை லைஃபைவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Let us jump into the KCC, KN's Categorization Chart. Before getting into this, அது என்ன KN அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கார்த்திகேயன், என்னோட நேமோட செகண்ட் பார்ட். ஏன்? பிகாஸ் ஐ டிரைவ்ட் திஸ். இது எங்கேயோ புக்லேயோ அல்லது இன்டர்நெட்லேயோ படிச்சுட்டு வந்த விஷயம் கிடையாது. 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபலை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அதோட அட்வான்ஸ்டு கான்செப்டாக நான் க்ரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் இஸ் KN's Categorization Chart. இதை பிஸ்னஸோட க்ரோத்துக்காக நான் பண்ணலை. ஐ திங்க் 2008 or 9, 2007 to 9 அந்த ரேஞ்சில் இதை வந்து நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து டிரைவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இதை வந்து ஃபைனலாக டிஃபைன் பண்ணது 2009 நான் பண்ணேன் கேன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட். இதோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவ்ரி டைம் எவ்ரி ஏரியா ஃபார் எவ்ரி பர்சன் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ரைட். இதை வந்து நான் வந்து பிஸ்னஸ் க்ரோத்துக்காக டிஃபைன் பண்ணலை, இதை டெரைவ் பண்ணலை. இதை டெரைவ் பண்ணதே வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன். பிகாஸ் அது என்னோடய பர்பஸ் ஆஃப் த லைஃபாக நான் நினச்சேன். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜியாக இது பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் கழித்து எனக்கு ஒரு அருமையான ஒரு டூல் ஒன்று கிடச்சிது. அந்த டூல் தான் இக்கிகைன்னு ஒரு டூல். அப்போது பேஷன் எக்ஸலன்ஸ் எனக்கு நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் நீட் இந்த மார்க்கெட் வந்து எனக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அந்த டைமில். அப்போ எங்கே இருக்குதுன்னு நான் தேடும்போது தான் பிஸ்னஸ் என்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்ட்ரியோட எக்கானமிலேயே ஒரு ட்ராஸ்டிக்கான ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை இதை கொடுக்குற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல்னு எனக்கு புரிய வந்துச்சு. இதை நான் கொடுக்கும்போது பிஸ்னஸ் பீப்புள் இதை வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து வரவேற்றாங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு பெரிய க்ரோத்தை, ட்ராஸ்டிக்கான க்ரோத்தை ஒரு கம்மியான ஷார்ட்டஸ்ட்டு ஸ்பேன் ஆஃப் டைமில் அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இது என்னோடய டியூட்டியாக, கடமையாக நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டூலை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்தேன். நவ் ஐ எம் டீச்சிங் திஸ் டூல் டு யூ. இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை இதை தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த கேசிசி கேட்டகரைசேஷன் சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் மிக மகத்தான ஒரு க்ரோத், மகத்தான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ட்ராஸ்டிக்கான க்ரோத்துக்கு அடித்தளமாக இந்த கேசிசி கேன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட் வந்து இருக்கும். ஸோ லெட் மீ டைவ் இன் டு த கான்செப்ட். Let me share the screen. 80-20 பிரின்சிபல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணிட்டேன். 80-20 பிரின்சிபலை மையமாக வச்சு, இன்ஸ்பிரேஷனாக வச்சு நான் க்ரியேட் பண்ண தான் இந்த கேன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட். 80-20 பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் பிஸ்னஸோ, ஹெல்த்தோ, ரிலேஷன்ஷிப்போ, பர்சனல் க்ரோத்தோ, ஸ்பிரிச்சுவாலிட்டியோ, செலிப்ரேஷனோ, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரைட். உங்களோட கஸ்டமராக இருக்கட்டும், உங்களோட டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கலாலும் அதை வந்து 80-20 பிரிக்க முடியும். 20% முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கேசிஸில் கொடுத்துருக்கிற கலர்ஸ், அது ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு கலர் கொடுக்கல, அதனால் இந்த கலர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் ஏன் கொடுத்துருக்குன்னா, இந்த 80% வந்து ரெட் ஜோன் கொடுக்கல. ஏன்னா இது ஒரு நெகட்டிவாக நான் சொல்லலை. இந்த 80% வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு எனக்கு தெரியாத விஷயம். ஆனால் இந்த 20% கண்டிப்பாக பாசிட்டிவ்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் 20%. அப்போ தெரிஞ்ச விஷயங்கிறதுனால இதுக்கு நான் க்ரீன் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ க்ரீன் அண்டு ரெட்டோட காம்பினேஷன் இஸ் எல்லோ அப்படிங்கிறதுனால எல்லோ கலரை மிக்ஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே. வேறஸ் இந்த 20% ஆஃப் திங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த 20%ல் 20% இதையுமே 80-20 உடைச்சா நம்ம 16 and 4 பிரிக்க முடியும். அப்போது இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் ஆரஞ்ச் ஜோனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆரஞ்ச் ஜோன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. இது இம்பார்ட்டண்ட்டு தான், ஆனால் இது வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா.
அப்போ இது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அதாவது இந்த க்ரீன் ஜோன் வந்து பாசிட்டிவான விளைவுகள் கொடுக்கும் அப்படின்னா, அதாவது 80-20 என்ன சொல்லுது, 20% முக்கியமான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாவே 80% ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொல்லுது. அப்போ 20% இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 20%ல் 20% எவ்வளவு முக்கியமாக இருக்கும். அப்போ இதோட அடுத்த லெவல் போனால் இன்னும் எப்படி இருக்கும், இதையும் 18-20 உடைச்சா எப்படி இருக்கும், அதுதான் 0.8 அண்ட் 3. அதாவது இந்த 4%-ஐ 80-20 உடைச்சா 0.8 அண்ட் 3.2% வரும். ஸோ இதை வந்து ப்ளூ ஜோனாக நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் த ப்ளூ ஜோன் இஸ் த கோர் ஏரியா. இதை இதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். இதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உருவாக்கலாம். பெரும்பாலான வீடுகளில் லேடிஸ், பெண்கள் வந்து பெசிமிஸ்டாக இருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லலை, பட் பெரும்பாலான மக்கள் பெசிமிஸ்டாக இருப்பாங்க. பெசிமிஸ்ட்னா என்னென்னா, நல்லதே நடந்தாலும் அதை கெட்டதை பார்க்குறது பெசிமிஸ்ட். அதுக்காக ஆண்கள் எல்லாருமே ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ஆப்டிமிஸ்ட்னா கெட்டதே நடந்தாலும் அது நல்லதை பற்றி பேசுகிறது ஆப்டிமிஸ்ட். பட் பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான லேடிஸ், விமன் பெசிமிஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு காரணம் பெரும்பாலான இடங்களில் ஆண்களாக இருக்கலாம், ஆண்களோட பிஹேவியரெல்லாம் இருக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர், ரைட், நாட் நெசசர்லி லேடிஸ் தான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் சில இடத்துல ஆண்களும் பெசிமிஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெசிமிஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன் ஆப்டிமிஸ்டாக மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி, அந்த லிஸ்ட்டில் 20% ஆஃப் மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து, அதில் 20% ஆஃப் முக்கியமான விஷயங்களை எடுத்து, அதுதான் ப்ளூ ஜோன்னு ஒன்றோ ரெண்டோ விஷயம் இருக்கும். அந்த ஒன்றோ ரெண்டோ விஷயந்தான் மற்ற அத்தனை விஷயத்துக்கும், அத்தனை ஒரு பிஹேவியருக்கும், அதாவது நெகட்டிவ் பிஹேவியர்களுக்கும் காரணமாக இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிச்சி எப்பாடுபட்டாவது அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தட் பர்சன், ஈவன் பெசிமிஸ்ட், வில் பிகம் அன் ஆப்டிமிஸ்ட். என்ன நெகட்டிவ் நடந்தாலும் அதை பாசிட்டிவ் மட்டுமே பேசுகிற ஒரு பர்சனாக மாறுறதுக்கு உண்டான வலிமை இதற்கு இருக்குது. இந்த ப்ளூ ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பாட்டாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு உண்டான ஒரு புள்ளி அப்படிங்கிறது இந்த விஷயந்தான், ப்ளூ ஜோன். சரி, இந்த 20வே 2 தான் நம்ம உடைச்சிருக்கிறோமே. அப்போ இந்த 80 எவ்வளோவா உடைக்கலான்னு பார்த்தா அது 1 மட்டும் உடைச்சா போதும். ஏன்னா இந்த 80ல் இதில் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு தெரியல, ஆனால் சில விஷயங்கள் எனக்கு நெகட்டிவ்னு தனியாக பிரிக்க முடியும்னு நான் பிரிச்சிட்டேன்னா அதுதான் ரெட் ஜோன். இந்த ரெட் ஜோனை எப்போவுமே நெகட்டிவ் ஜோனாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெட் ஜோனை சில எக்ஸாம்பிளில் இதை வந்து அல்டிமேட் ஜோனாக, இங்கே தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட கோல், இதுதான் டெஸ்டினேஷன் நம்ம பார்ப்போம். சில இடத்துல இதை நெகட்டிவாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஜோனுக்கு மட்டும் 2 பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்குது, எய்தர் அல்டிமேட் ஆர் நெகட்டிவ் பேட்டர்ன். ஓகே, இதுதான் கேஎன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட். சார் எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குன்னு ஒரு வேளை சொன்னிங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஸோ தட் இது ஈஸியாக புரியும். ஃப்ரூட், ஒரு மரத்தில் ஃப்ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். சீடு, விதை அப்படிங்கிறது விதையை பொறுத்து தான். ஒரு ஆப்பிளோட விதையிலேருந்து ஆரஞ்சு மரம் வரப்போகிறது கிடையாது, இதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். ரொம்ப சின்ன விஷயம் தான், பட் அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அப்படின்னா விதை, அதுதான் ப்ளூ ஜோன். அடுத்தது ரூட். ஃப்ரூட் நல்லா இருக்கணும்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் ரூட். பெரும்பாலான மக்கள், பிஸ்னஸ் பீப்புள் ஃப்ரூட்டில் போய் கலர் அடிப்பாங்க. நான் ஃப்ரூட்னு சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கலாம், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் போய்ட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லது மாதிரி காமிக்கிற மாதிரி. அப்போ எத்தனை லைஃப் டைமில் அதை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பெரும்பாலான மக்கள் டயர்டாகிடுறாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த ஒரு பலன் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இஸ் ரூட். ரூட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் ஃப்ரூட்டு நல்லாயிருக்கும். கரெக்ட். ஸோ ஃப்ரூட்டில் ஒர்க் பண்ணிட்டோன்னா ரூட்டில் ஒர்க் பண்ணிட்டோன்னா அடுத்தது இஸ் பிளான்ட் அல்லது ஸ்டெம்னு சொல்லலாம், தண்டு பகுதி. யூ கேன் கோ ஃபார் ஸ்டெம். முதுகுத்தண்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு பார்ட். அந்த இடம் ஒர்க்காச்சு அப்படின்னா எகெயின் ட்ரீ. மரமாக வளர்ந்துருச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக். ஒரு செடி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், அந்த செடியை வந்து மரமாக மாற்றுறது இயற்கை பார்த்துக்கும்.
இயற்கையினால் என்ன பண்ண முடியாதுன்னா, சரி ஒரு செடியை ஒரு மரமாக ஒரு விதையிலேருந்து ஒரு செடியாக மாற்றி அந்த செடியிலேருந்து மரமாக மாற்றுறது எக்ஸ்டர்னல் யாருனாலுமே முடியாது, இயற்கையினால் மட்டும்தான் முடியும். ஆனால் இயற்கையினால் முடியாத ஒரு விஷயம் அந்த அந்த சீடை வேறு இடத்துல போய் போடுறது. அதுக்கு எய்தர் ஒரு மீடியம் வேணும், எய்தர் பறவைகள் அல்லது விலங்குகள் அல்லது மனிதர்கள்னு ஏதாச்சும் ஒரு மீடியம் இருந்தால் தான் விதையை வேற ஒரு இடத்துல போட முடியும். ஆனால் அப்படி போட்டால் அந்த விதையை மரமாக மாற்றுறது இயற்கையினால் மட்டுமே பண்ண முடியும், செயற்கையாக பண்ண முடியாது. ரைட்? ஸோ என்னதான் ஹைப்ரிட்னு சொல்லி நிறையா விளையாண்டாலும் அது இயற்கை தான் ஒரு விதையிலிருந்து மரமாக மாற்றுது. அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அடுத்தது அந்த ஃப்ரூட்டுன்னு இருக்குது. ரைட்? அந்த ஃப்ரூட்டு வந்து கிடைக்கிறது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன், டிபெண்ட்ஸ் ஆன் த நம்ம நர்ச்சர் பண்ணுறதை பொறுத்து. பட் கிட்டத்தட்ட அது ஆட்டோமேட்டிக்கான ப்ராசஸ். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிருக்கும் இது வந்து கேன் சார்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லி. ஸோ இந்த ஜோன் வந்து ஒவ்வொரு ஜோனையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு பேர் டிஃபால்ட் ஜோன் அல்லது எசென்ஷியல் ஜோன்னு சொல்லலாம். எசென்ஷியல் ஜோன். எசென்ஷியல் அப்படின்னா அத்தியாவசியமான. நிறைய பேர் சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஓல்ட் சேயிங், சம்ஒன் சேஸ் தட் ஹவ் யூ டூ எனிதிங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரிதிங். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படி தான் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா ஐ ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல வரல. ஐ ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா மது பிரியராக இருக்கார், நிறைய தண்ணி அடிக்கிறார், நிறைய சீட்டு விளையாடுறார், அதில் நல்லா இருக்கார், நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அப்போது சீட்டு விளையாடுறதுனா நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணுவார்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது அந்த ப்ராவர்ப் அல்லது அந்த ஒரு சேயிங்கை நம்ம கொஞ்சம் மாற்றினா எப்படி இருக்கும்? ஹவ் யூ டூ எனிதிங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரிதிங். ஹவ் யூ டூ த எசென்ஷியல் திங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரிதிங். அத்தியாவசியமான மற்றும் முக்கியமான விஷயங்களை எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அப்படி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம மாற்றலாம். ரைட்? இது என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ரைட்? இஃப் இட் மேக் சென்ஸ் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இஃப் திஸ் இஸ் த எசென்ஷியல் ஜோன், இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்க போகுது. அப்படின்னா அடுத்தது இஸ் த ஃபோக்கஸ் ஜோன். ரைட்? ஃபோக்கஸ் ஜோன். இந்த இடத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கே மட்டும்தான். இந்த இடம் ஃபோக்கஸ் ஜோன்னா அடுத்த இடம்க்கு பேர் இஸ் த சேலஞ்சிங் ஜோன். இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். லெட் மீ கெட் இன் டு திஸ் 80-20 திங். 20% முக்கியமான விஷயங்களை பண்ணாவே 80% ஆஃப் ரிசல்ட் நமக்கு கிடச்சிரும். அப்படின்னா அந்த 20% ஆஃப் ஏரியாங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இஸ் திஸ் சேலஞ்சிங் ஜோன். இந்த இடத்த நாம் அதை உடச்சிட்டு அதை முடிச்சிட்டோன்னா அடுத்தது இஸ் த ஆட்டோமேட்டிக் ஜோன். ஆட்டோமேட்டிக் ஜோன். அப்போது இந்த சேலஞ்சிங் ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த சேலஞ்சிங் ஜோனை நம்ம முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும். அந்த ஸ்ட்ரென்த்து எப்போ கிடைக்கும்னு தெரியுங்களா? இந்த ஃபோக்கஸ் ஜோனை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்தது அவங்களுக்கு வந்து இந்த சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும். இந்த அவேர்னஸ் இல்லாதனால பெரும்பாலான மக்கள் நேராக இங்கே போய் பார்க்குறாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியாத ஒரே விஷயம் இஸ் எசென்ஷியல் ஜோனுக்கு ஃபோக்கஸ் ஜோன்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியல. இந்த இடத்துல நம்ம எசென்ஷியல் விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோக்கஸ் ஜோனை ஃபோக்கஸ் பண்ணால் இது யார் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த சேலஞ்சிங் ஜோனை. அதுக்கடுத்தது இஸ் ஆட்டோமேட்டிக் ஜோன். இந்த ஒரு விஷயத்தை முடிச்சுட்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ இதில் இருக்கிறதுலே பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோன் தான் இருக்கிறதுலே அதிகமான ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த அதிகமான போர்ஷன் இருக்கிற இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். இதுக்கப்புறம் இருக்கிறது இஸ் த ரெட் ஜோன். த ரெட் ஜோன் இஸ் த அல்டிமேட் ஜோன். இந்த அல்டிமேட் ஜோனில் தான் நம்ம எங்கே போய் ரீச் ஆகுறோங்கிற டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன ட்வீக்ஸ் மூலிமா நம்மளால் அதை வந்து கொண்டு வர முடியும். இதை பற்றி டீப்பாக நம்ம அப்புறமா பார்க்கலாம். உதாரணத்துக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். வேக்சினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா அப்படின்னு ஒரு இது வந்துச்சு ஒரு காலத்தில். ரைட்? கொரோனா வரும்போது டாக்டர் அண்ட் பொலிட்டிஷியன் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வேக்சினேஷன் இருக்குது, இதை வந்து நீங்கள் போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் மனிதர்கள் தானே, நீங்கள் போட்டுக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நான்லாம் போட்டுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு உங்களுக்கு போடுறதுக்கு தான் எனக்கு நான் பண்ணுவேன், நான் போட்டுக்க மாட்டேன்னு சொன்னால் மக்களும் போட்டுக்க மாட்டாங்க. ரைட்? பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க இந்த கொரோனா பரவிட்டுருக்கு, எல்லோரும் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுக்குவீங்களா அப்படின்னா, யாரெல்லாம் போட்டுக்கிட்டாங்களோ அப்போ தான் வந்து அடுத்த லெவல் விச் இஸ் போலீஸ், பப்ளிக் சர்வன்ட்ஸ், நர்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதிகமாக மக்களோட இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க போட்டுக்குவாங்களான்னு கேட்டால் போட்டு தான் ஆகணும், மேண்டட்டரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஜோனில் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க, நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் மக்களோட நிறையா இது பண்ணுறீங்க, உங்களுக்கு நோ அதர் கோ, நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் வழியே கிடையாது, போட்டு தான் ஆகணும். அடுத்தது திஸ் சேலஞ்சிங் ஜோன். மக்களை வந்து போட வைக்கணும்னா செலிப்ரிட்டிஸ் வந்து சொன்னால் தான் கேட்பாங்க மக்கள். அப்போது செலிப்ரிட்டிஸ் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ செலிப்ரிட்டிஸ் போயிட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்களா, அப்போ மக்கள் லைனில் நின்று க்யூவில் நின்று நான் எனக்கு போடுன்னு வேக்சினேஷன் போட்டாங்க. ஸோ இன்றைக்கும் ப்ரொட்டஸ்டர்ஸ் நான் வேக்சினேஷன்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் ஒர்க்ஸ் இன் த கேன் சாட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் அனதர் எக்ஸாம்பிள், கிங் கஸ்டமர்ஸ். நான் சொல்ல போகிற மிக மிக முக்கியமான விஷயம் உங்களோட பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டை உருவாக்கலாம். திஸ் இஸ் த பாயிண்ட், ப்ளீஸ் நோட் இட் டவுன். கஸ்டமர்ஸ் ஆர் கிங்குன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட். கஸ்டமர்ஸ் கிங்குன்னு சொல்கிறதுனால தான் பிஸ்னஸோட வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம். சார் என் பிஸ்னஸ் வளர்ந்துட்டு தான் இருக்குதுன்னு சொன்னால் அது கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் கஸ்டமர் இஸ் அ கிங்குன்னு நினைக்கிறதுனால தான். சார் அப்போ கஸ்டமர் கிங் இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆல் த கஸ்டமர்ஸ் ஆர் நாட் த கிங். எல்லா கஸ்டமரும் கிங்கு கிடையாது. அந்த கஸ்டமர்ஸில் கிங்கு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி கிங்குக்கு உண்டான மரியாதை கொடுத்தோன்னா நம்ம துறையில் நம்மளை அவங்க கிங்காக மாற்றுவாங்க. இது ஒருவேளை புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி திரும்பவும் கேளுங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த கிங் கஸ்டமர்ஸ் டு ட்ரீட் தம் அஸ் அ கிங் ஸோ தட் அவங்க நம்ம துறையில் கிங்காக மாற்றுவாங்க. ஸோ த கிங் கஸ்டமர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், பிகாஸ் கஸ்டமர்ஸில் நிறையா வகையாக இருப்பாங்க. த ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸ் கிரிட்டிசைசர்ஸ். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, தப்பு சொல்லிட்டே இருப்பாங்க, டைம் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அண்டு எப்போவுமே ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா அவங்களாம் வந்து கிரிட்டிசைசர்ஸ். அப்போ இந்த கிரிட்டிசைசர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு தான் என்னாகும், ஸ்ட்ரெயின் ஆகும், நம்ம வந்து எஃபிஷியன்சி குறையும், பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ரைட்? ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரி இருக்காங்க ஃபாலோவர்ஸ். எப்போவுமே மற்றவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இவங்கள நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, நிறையா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த பிராண்டிங் நம்ம கொடுக்கறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த எல்லோ ஜோன் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ரைட்? இதே வந்து பாசிட்டிவ் திங்கர்ஸ், எப்போவுமே என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க. அப்படின்னா பாசிட்டிவ் திங்கர்ஸ் இவங்க வர எல்லாருமே நமக்கு வந்து பிஸ்னஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் எப்போ ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து ஆக்ஷன் டேக்கர்ஸ், இவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், எப்போவுமே நம்மகிட்ட தான் வருவாங்க. அதில் கிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எப்போவுமே ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கும், எப்போவுமே நம்மகிட்ட தான் வருவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை வரும்போது நம்மகிட்ட அதிகமான பிஸ்னஸ் கொடுப்பாங்க. அப்படின்னு பார்த்தா 20% ஆஃப் மிக முக்கியமான கஸ்டமர்ஸ் தான் 80% ஆஃப் பிஸ்னஸ் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது உண்மைங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ அப்படிப்பட்ட கிங் கஸ்டமர்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அந்த கிங்குக்கு உண்டான மரியாதை கொடுக்குற பட்சத்தில் நம்மளை நம்ம துறையில் கிங்காக மாற்றுவாங்க. இதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது கேசிசி ஃபார் த பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு பெரிய மைண்ட் செட்டை ஷிஃப்ட்டை வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அல்டிமேட் ஜோனில் என்ன இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. பெரும்பாலான மக்கள் மார்க்கெட்டிங்கில் போய் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் நீங்கள் அதிகமான காசு போட்டு அதிகமான கஸ்டமர் வந்தால் அதிகமான கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கணும். கரெக்டான இடத்துல ஹியூமன் ரிசோர்ஸஸ் கரெக்டாக வச்சுருந்தா தான் நம்ம மார்க்கெட்டிங்கில் காசே போடணும். பெரும்பாலான மக்கள் மார்க்கெட்டிங்கில் காசு போடாமல் இருக்கிறதுக்கும் அதான் காரணம். ஒருவேளை நிறையா வந்துட்டால் என்ன பண்ணுறது, கஸ்டமர்ஸ் ரைட் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சேலஞ்சிங் ஜோனில் இருக்கிற ஆப்ரேஷன் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் தான் வர ரிசோர்ஸஸ் அந்த பீப்புள் எல்லாருமே அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பிஸ்னஸில் அந்த ஒர்க்கிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க.
கசகசன்னு இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலாக ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆட்டோமேட்டிக் ஜோன். நம்மளோட நிறுவனத்தில் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்கள் நம்மக்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க, ரைட்? அண்டு யாருமே வெளியே போகணுன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்குண்டான இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னா இது சேலஞ்சிங்கான விஷயம் தானே. இதை எப்படி கொண்டு வர முடியும்? அதுக்கு ஃபோக்கஸ் ஜோனில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். என்ன? ஃபினான்ஸ். பெரும்பாலான என்டர்ப்ரனர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கே அவேர்னஸ் இருக்காது அல்லது ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சார் எனக்கு வர காசே பற்ற மாட்டேங்குது, பத்தாத காசை போய் என்ன சார் மேனேஜ் பண்ணி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எஸ், ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணாத வரைக்கும் ஃபினான்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. ஃபினான்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலைன்னா பிஸ்னஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கலைன்னா லைஃபே கண்ட்ரோலில் இருக்காது. சிம்பிள். இதை பாசிட்டிவாக சொல்லலாம். லைஃபே கண்ட்ரோலில் இருக்கணும்னா பிஸ்னஸ் கண்ட்ரோலில் இருக்கணும், பிஸ்னஸ் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும், ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணணும்னா அதை பற்றின அவேர்னஸ் எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபோக்கஸ் ஜோன், ரைட்? ஸோ டெசிஷன் மேக்கிங் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனரும் டெசிஷன் மேக்கிங் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க? ஃபினான்ஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு? கடைசி அல்டிமேட்லி எங்கே இருக்குது? விச் இஸ் த கிளாரிட்டி. கிளாரிட்டி இஸ் த கிறிஸ்டல் கிளாரிட்டியாக மாற்றும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். தென் வி கேன் கிரியேட் அ ஃபார்ச்சூன் இன் அவர் பிஸ்னஸ். இப்படி பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே என்ன மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க, என்டர்ப்ரனர்ஸ் என்னென்ன கேட்டகரியில் இருப்பாங்க, அதையும் நம்ம கேன் சார்ட்டில் வரைக்கும் பார்ப்போமா? இந்த என்டர்ப்ரனர்ஸில் ரெட் ஜோனில் இருப்பாங்க. பிஸ்னஸ்னாவே ரிஸ்க்கு தான் சார் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. இந்த புலம்புறவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பீப்புள் இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. மூவ் அவே ஃப்ரம் தோஸ் பீப்புள். ஸோ பிஸ்னஸ்னாவே ரிஸ்க்கு தான் சொல்லி புலம்புற பீப்புள், they will not do the business for the long time. செல்ஃப் எம்ப்ளாயின்னு இருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரைட்? என்டர்ப்ரனருக்கும் எம்ப்ளாயிக்கும் என்ன வித்தியாசம்? எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க மற்றவங்க கோலுக்காக ஒர்க் பண்ணி சேலரியாக வாங்குறவங்க. என்டர்ப்ரனர் அப்படிங்கிறவங்க தன்னோட கோலுக்காக ஒர்க் பண்ணுறவங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயின்னு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோடய கோல் எல்லாமே சேலரி மட்டும்தான் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயி, ரைட்? செல்ஃப் எம்ப்ளாயிக்கு எப்போ பார்த்தாலும் பயத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு க்ரோத் பெருசாக இருக்காது. ஓகே, அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் பெருசாகாது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? சார் நான் இப்போ செல்ஃப் எம்ப்ளாயிலேருந்து என்டர்ப்ரனராக மாற விரும்புகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் த கிளாரிட்டி. ஐ மீன் விஷன், மிஷன் இதெல்லாம் போட்டு இது பண்ணணும். அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அவங்க தான் க்ரீன் ஜோன் பீப்புள். ஆனால் ஒரு பிரச்சனை, க்ரீன் ஜோன் பீப்புளுக்கு என்ன பிரச்சனை? தே ஹாவ் த அவேர்னஸ், பட் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. தே ஆர் த க்ரீன் ஜோன் பீப்புள். ஸோ என்டர்ப்ரனர்ஸ் ஆக்ஷன் எடுக்கிறவங்க ஆரஞ்ச் ஜோன் பீப்புள். ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம். அப்படின்னா என்ன? பளபளப்பாக இருக்கிறதுல மட்டும் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு விஷயம் முக்கியம்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே தெரிஞ்சு போயிடும். இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அப்படியா? நல்லது, நானும் இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிறேன். 2 நாள் பண்ணுவாங்க, 3 நாள் பண்ணுவாங்க, தென் கோ பேக் டு த நார்மல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற என்டர்ப்ரனர்ஸ் தே ஆர் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் இருக்கிற ஆரஞ்ச் ஜோன் பீப்புள். அவங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்க. அதே வந்து அந்த ப்ளூ ஜோன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க தே ஆர் வின்னர்ஸ், அச்சீவர்ஸ். ஆக்ஷன் வித் கிளாரிட்டி, கிளாரிட்டியோட ஆக்ஷன் எடுக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆரஞ்சுக்கும் க்ரீனுக்கும். ஸோ ஆரஞ்ச் ஜோன் பீப்புள் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்வாங்க, அண்ட் ப்ளூ ஜோன் பீப்புள் முடிகிற வரைக்கும் வேலை செய்வாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்கிறதுக்கும் முடிகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, ரைட்? ஸோ திஸ் மேக்ஸ் த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இந்த என்டர்ப்ரனர்ஸ். ஸோ இந்த ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடலில் என்னோட அப்ஜெக்டிவ் என்ன சொல்லுங்கள்? லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க இல்லையா? தே ஆர் நாட் மை டார்கெட் பீப்புள். ஸோ இஃப் யூ ஆர் லேர்னிங், நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த அந்த ஆரஞ்ச் ஜோன் பீப்புளாக ஒருவேளை நீங்கள் இருக்கீங்கன்னா யூ ஆர் மை டார்கெட் ஆடியன்ஸ். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ ஃபார் த லாங்கர் டைம். ஏன்னா இவங்ககிட்ட ஒன்று தான் குறையுது, என்ன? கன்சிஸ்டன்சி. அப்போ நான் வந்து கன்சிஸ்டன்சி ஆட் பண்ணிட்டேன்னா இவங்க ப்ளூ ஜோன் ஆயிடுவாங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறது அடுத்ததில் அந்த கேன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல்னு இருக்குது, அதில் பார்க்கும்போது தெரியும். நம்ம கம்யூனிட்டியில் நான் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கம்யூனிட்டி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமும் இது தான். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம்.
ஸோ யார் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஆனால் ஆக்ஷன் எடுக்கலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவோ, அல்லது நான் கோர்ஸை வாங்கி வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெத்தாஜிக்காக இருந்தாவோ இந்த மாடல் ஒர்க் ஆகாது. இந்த மாடல் இல்லை, உலகத்தில் எந்த மாடலுமே ஒர்க் ஆகாது. எஸ்பெஷலி இந்த க்ரீன் ஜோன் பீப்புளுக்கு கடவுளே நினச்சாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கிறனால தான் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்ஷன் எடுக்கலைன்னா கடவுள்னால் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு சூழலை உருவாக்க முடியும். அந்த சூழல் உருவாக்குன அந்த சூழலில் ஆக்ஷன் எடுக்கலைன்னா யாருக்குமே எந்த ஒரு ரிசல்ட்டும் மாற போகிறதில்ல. அப்போது லைஃப் டைமில் இந்த க்ரீன் ஜோன் பீப்புளுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். அதுதான் பயம். கடைசி வரைக்கும் அவங்க பயத்திலேயே இருப்பாங்க, புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. கடவுளால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. வேறஸ் இந்த ப்ளூ ஜோன் பீப்புள் செல்ஃப் க்ரோத் அவங்களே லேர்ன் பண்ணி அவங்களே இது பண்ணுறவங்க. ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சதுன்னா அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறவங்க ப்ளூ ஜோன் பீப்புள். ஸோ இந்த ஆரஞ்ச் ஜோன் பீப்புளை ப்ளூ ஜோனாக மாற்றுறது தான் என்னோட ஒரே அப்ஜெக்டிவ். உங்கள் பிஸ்னஸ்லையும் நீங்கள் வச்சுக்க வேண்டிய அப்ஜெக்டிவ் அதுதான். ஸோ யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த ஆரஞ்ச் ஜோன் பீப்புள். உங்களோட கஸ்டமர்ஸில் யார் ஆரஞ்ச் ஜோன் பீப்புள் இதை கண்டுபிடிச்சி அவங்கள ப்ளூ ஜோனாக மாற்றினா எவ்ரி திங் வில் டேக் கேர் பை இட் செல்ஃப். எப்படி அதைத்தான் நம்ம கேடிஎம் கேன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாடலில் பார்க்க போகிறோம். சரி சார், இந்த எஜுகேஷன் சொன்னீங்களே, அது எப்படி சார், அதுக்கு எதுக்கு சார் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், சில ரொம்ப கம்மியான பீப்புள் ஸ்கூலில் செல்ஃப் ஸ்டடி அவங்களா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ரொம்ப அவேர்னஸோட ஃபஸ்ட்டில் ஆரம்பத்துலேருந்தே ஏதோ ஒரு எய்மோட சம்திங் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயரோட அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கம்மி, ரேரான பீப்புள், ரைட்? நம்ம படிக்கும்போது இருக்கிற கிளாஸை வந்து நம்ம படித்த காலத்தில் கிளாஸ் ரூமில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இதில் யாராச்சும் ஒவ்வொரு ஜோனில் யார் யாரெலான்னு வருவாங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி. அடுத்த லேயரில் இருக்கிறவங்க மோட்டிவேட் டு ஸ்டடி. யாரெல்லாம் மோட்டிவேட் பண்ணும்போதெல்லாம் படிப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணும்போதெல்லாம் படிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நின்றுவாங்க. அப்போ அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தது வந்து நீட் இன்ஸ்பிரேஷன். மோட்டிவேட் பண்ணாலும் இது ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும். யாராச்சும் மோட்டிவேட் பண்ணி ஆக்ஷன் எடுத்து அவங்க ரிசல்ட் வந்திருந்ததுன்னா அதை பார்த்துட்டு நானும் ஆக்ஷன் எடுக்கலான்னு நினைப்பாங்க. அவங்க தான் நீட் இன்ஸ்பிரேஷன், ரைட்? அடுத்தது நோ இன்டென்ஷன். எதுக்காக ஸ்கூலுக்கு வரேனே தெரியாது, எதுக்காக நான் படிக்கிறேன்னு தெரியாது, துரத்தி விட்றாங்க வரேன், வீட்டில் துரத்தி விட்றாங்க நான் இங்கே வரேன், ஸ்கூலில் கிளம்ப சொல்கிறீங்களா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு எதுக்காக நான் எல்லாம் பண்ணுறேன்னு தெரியாது, ஐ எம் ஜஸ்ட் அ நார்மல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நோ இன்டென்ஷன் அண்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன். எனக்கு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன் அப்படின்னா இதான் ரீசன் அப்படின்னு சொன்னால் எதாவது ரீசன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு திஸ் ரெட் ஜோன் பீப்புள், ரைட்? மற்றவங்களை கெடுக்கிறதுக்கெலாம் பார்ப்பாங்க, மற்றவங்கள ஸ்பாய்லர்ஸ், தே ஆர் ஸ்பாய்லர்ஸ், மற்றவங்களையும் ஸ்பாயில் பண்ணுவாங்க. இதை பிஸ்னஸ்னு எடுத்துகிட்டா டீம் மெம்பர்ஸ் எடுத்துட்டாலும் இந்த மாதிரி நம்ம பிரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பிரிக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எந்த ஒரு ஸ்கூல்லையும் எந்த ஒரு கிளாஸ் ரூமையும் நம்ம வந்து 100% ரிசல்ட், நான் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன்னா 100% மார்க் in 100% of subjects by 100% of students is 100% possible அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் என்னோடய டேக்லைனாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு தான் நல்லாயிருக்கு சார், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க, ரைட்? பட் அதை நான் வந்து எஜுகேஷன் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் பிஸ்னஸ்லனாச்சும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிதுன்னு சொல்லி அந்த யூனிவர்ஸுக்கு நான் நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஏரியா. பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ண முடியும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இதை வந்து கேடிஎம் கேஎன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாடலில் தான் இந்த கேசிசியோட பவரே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது நீங்கள் அதை பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேசிசி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஸோ இந்த ஒவ்வொருத்தரோட கருத்துக்களையும் நான் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஹியர்.